இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ways to control karma. இதை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய கர்மாவை எப்படியெல்லாம் மட்டுப்படுத்துறது, இதுக்கு முதல் விஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேர்ன் யுவர் லெசன். நம்மளுக்கு என்ன பாடமோ அந்த பாடத்தை நம்ம படிக்கிறதன் மூலமா என்ன செய்ய முடியும்னா கர்மாவை நல்லிஃபை பண்ண முடியும். ஸோ அதை பத்தி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். முதலில் ஒருவர் தனது வாழ்க்கையை படித்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லைஃப்பை வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா படிக்க சொல்றாங்க. நம்ம யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தவங்க லைஃப்பை சூப்பரா என்ன செய்வோம்னா படிப்போம். நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்க்கு போனாலும் சரி நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒரு உதாரணம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், இது அவங்களுக்காண்டியே கரெக்டாக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா நினைப்போம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய லைஃப்பை என்ன செய்ய சொல்றாங்கன்னா முதல் விஷயம் படிக்க சொல்றாங்க. அவர் எந்தெந்த பகுதிகளை மேம்படுத்த வேண்டும், இப்போ நம்மளுடைய லைஃப்ல எதுலலாம் நாம இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். அடுத்தாப்புல எந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு ரிப்பீட்டடான ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டே இருக்குன்னு வைங்களேன், அப்போ நம்ம ஏதோ ஒரு தப்பு வந்து என்ன செய்யணும்னா பண்றோம். அப்போ நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறத கவனிச்சு நான் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம தான் என்ன செய்யணும்னா கவனிக்க சொல்றாங்க. நாம் ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டால் நம்மளுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னு வைங்களேன், ஒன்று ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களுடைய ஸ்டடீஸாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்ல ஏதாவது ஒரு நஷ்டம், இல்லை கல்யாணம் ஆக மாட்டேங்குது, இது மாதிரி ஏதோ ஒரு தடைகள், ஒரு கடினமான ஒரு ஃபர்ஸ்டான ஒரு சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல நடந்தது அப்படின்னா அந்த எதிர்மறை சம்பவத்திற்கு பங்களிக்கும் காரணங்கள் என்ன, அந்த எதிர்மறையான அந்த நெகட்டிவான ஒரு இன்சிடென்ட் நடக்குது இல்லை, ஸோ அது எதனால நடக்குது அப்படிங்கிற ரீசனை வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா பார்க்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவற்றை எவ்வாறு மாற்றலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து நம்மளை வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா அதை எப்படி அந்த சிச்சுவேஷனை மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க சொல்றாங்க. ரீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீசன்லேயே அப்படியே என்ன செய்வாங்கன்னா அப்படியே ஸ்ட்ரக்கப் ஆகி நின்றுவாங்க. ஏன் என் லைஃப்ல இது நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இப்படியே என்ன செஞ்சுட்டே இருப்பாங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதை நோக்கி மட்டும் என்ன செய்வாங்கன்னா போவாங்க. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னன்னு சொல்லி பாரு, அடுத்த விஷயம் என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதை எப்படி மட்டுப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்யணும்னா ஃபோக்கஸ் பண்ணு, அதை எப்படி மாற்றலாம் அந்த சிச்சுவேஷனை, அதை வந்து நம்மளை வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா கவனிக்க சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு உதாரணம், ஒரு இடத்துல வந்து நெருப்பு எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம், அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்னா ட்ரை பண்ணுவோம். நம்ம யாரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நெருப்பு பிடிச்சது, ஏன் பிடிச்சது, நான் இப்படி தான் கேர்ஃபுல்லாக இருந்தேமே அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம்னா நினைக்க மாட்டோம். அதே விஷயத்த தான் இங்கே என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, ஒரு வஸ்டான ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் அவர் கண்ட்ரோல் என்ன செய்யணும்னா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப நல்ல எக்ஸாமுக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா படிச்சிருக்காங்க, படிச்சுட்டு அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி போகிறாங்க. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக் வருது, ஒரு வயிறு வலிக்குது, இல்லை ஏதோ ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நாம் வந்து அந்த குழந்தைய வந்து திட்டிட்டு நீ நைட் இவ்வளோ நேரம் ஆக்கிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட, இந்த மாதிரி சொல்கிறத விட ரீசனை கண்டுபிடிக்கிறத விட எப்படி வந்து அந்த சிச்சுவேஷனை மாற்றலாம் அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்யணும்னா ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ நம்ம எப்படி அந்த சிச்சுவேஷனை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிராணிக் ஹீலிங் தெரிஞ்சுது அப்படின்னா உடனே நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஹீலிங்கை கொடுக்கலாம். இல்லைன்னா யாராவது ஒரு ஹீலருக்கு கால் பண்ணி என்ன செய்யலாம்னா இம்மீடியட்டாக என்ன செய்யலாம்னா ஹீலிங் வாங்கலாம். நம்ம என்ன செய்யலாம், அவங்கள வந்து நல்லா பிளஸ் பண்ணலாம். அந்த சிச்சுவேஷன் நல்ல எப்படியா எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிளஸ் பண்ணுறது, இம்மீடியட்டாக டாக்டரை பார்க்குறது, ஏதோ ஒரு விஷயம் நம்ம என்ன செய்யணும்னா அந்த சிச்சுவேஷனை மாற்றுறதுக்காண்டி நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. முன்பு விளக்கியபடி இப்போ கர்மானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஒரு செயலை தான் வந்து என்ன செய்யுதுன்னா குறிக்குது. அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நாம வந்து ஒரு செயல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான காரணம் வந்து கால் வந்தது சாரி. இப்போ நம்ம வந்து ஒரு செயல் பண்ணணும் அப்படின்னா அந்த செயலுக்கு உண்டான ஒரு காரணம் வந்து என்ன செய்யும்னா இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. இதில் கீழே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது உங்களுக்கு இது இன்னும் நல்லா தெளிவாக புரியும். கர்மா என்று அழைக்கப்படுகிறது. எதை நம்ம கர்மா அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா
அதோடைய ஆக்ஷன், அதை தான் நாம கர்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம். செயல் அதை உருவாக்கிய சக்தியுடன் தொடர்புடையது என்பதையும் ஒவ்வொரு சக்தியும் அதன் சொந்த கோட்டில் வேலை செயல்படுவது என்பதை இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்ம என்ன பண்ணணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா உருவாக்குறோம். நம்ம என்ன விஷயத்துக்காண்டி நம்ம எனர்ஜியை கிரியேட் பண்ணமோ அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அது அதோடைய நேர்கோட்டில் என்ன செய்யுதுன்னா வேலை செய்யுது அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிட்டு சொல்றாங்க. இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்தில் நம்மிடம் சில சக்திகள் இருந்தால் அவை அனைத்தும் விளைவாக உருவாகும் சக்தியாக இருக்கும். நம்ம கிட்ட நிறைய சக்தி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்து ஒரு எனர்ஜி வந்து என்ன செய்யுதுன்னா உருவாகுது. இதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. இப்ப நம்ம அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் இருக்காரு. அவர் ரொம்ப 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 நல்ல மனிதரா என்ன செய்யறாருன்னா இருக்கிறாரு. அப்போ அவர் ஆனா என்ன ஆகலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய தொழில வந்து அவர் என்ன செய்யறாருன்னா வெற்றி அடையல. அவர் வந்து என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா தோல்விதான் என்ன செய்யறாருன்னா அடையிறாரு. அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கா, இவன் ஏன் அவன் வந்து லைஃப்ல வந்து ஜெயிக்கல, அவனுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், இது நம்ம எல்லாருமே காமனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நல்லவராக இருப்பது பணம் பெறுவதற்கான சரியான காரணமோ சக்தியோ அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ நல்ல பர்சனா இருக்கிறதுக்காண்டி உனக்கு பணம் கிடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. நான் ஒரு நல்ல மனிதன் என்றால் ஏன் காற்றில் பறக்க முடியாது என்று சொல்வது போன்றது. இப்ப இதுக்கு வந்து அவங்க இன்னொரு உதாரணமும் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னா அதுக்காண்டி அவன் காத்துலயா பறக்கணும் அப்படியெல்லாம் என்ன செய்யாதுன்னா கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. பறப்பதற்கு நன்மை காரணம் அல்ல, அதாவது அவன் பறக்கிறதுக்கு அவன் நல்ல விஷயம் செஞ்சனால அவன் பறக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படிங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறதுக்காண்டி அவனுக்கு பணம் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. செழிப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா தாராளமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நமக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நல்ல நல்ல ஆர்கனைசேஷனுக்கு நாம பண உதவி கொடுத்துருக்கணும், கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது கூடவே சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் என்ன செய்யறாங்கன்னா ஆட் பண்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மற்ற நற்பண்புகளுடன் ஒரே மாதிரியாக செயல்பட வேண்டும். இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நல்ல பண்புகளும் அது கூட சேர்ந்து என்ன செய்யணும்னா இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்றாங்க. உண்மையில் கர்மா பலன்கள் அவற்றுக்கு காரணங்களின் தன்மையின் அடிப்படை மட்டுமே நிகழும். அப்போ ஒரு கர்மா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படை என்னவோ அதோட லைன்ல தான் அது என்ன செய்யும்னா மூவ் ஆகும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அவை மனித வெகுமகுதிகளை போல தன்னிச்சையானவை அல்ல. பணம் கொடுக்கும் போது செயலின் விளைவு. இப்ப நம்ம பணம் கொடுக்கிறோம், யாராவது ஒரு நல்ல ஆர்கனைசேஷனுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா பணம் கொடுக்கிறோம். அப்ப அது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயல். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம என்ன செய்யறோம்னா பண்றோம். விளைவு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ரிசல்ட் என்ன, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கும், செழிப்பு நம்ம லைஃப்ல வரும். அதை நம்ம என்ன செய்வோம்னா அறுவடை வந்து பண்ணுவோம். இருப்பினும் இந்த எளிய செயலில் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் சமமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். இப்ப இதுல என்ன அடுத்தாப்புல ஆட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேல ஃபர்ஸ்டே சொன்னாங்கல்ல நற்பண்புகள் இது கூட இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்கல்ல. அதே மாதிரிதான் கொடுக்கும் போது நீ என்ன எண்ணத்துக்காண்டி கொடுக்குற, உன்னுடைய எமோஷன் என்ன, இது ரெண்டையுமே என்ன செய்யணும்னா கருத்துல வந்து என்ன செய்யணும்னா கவனிக்கணும் அப்படிங்கிறாங்க. கருணையோட நம்ம என்ன செய்யறோம்னா கொடுக்குறோம். ஐயோ பாவம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ல பணம் வந்து ஒரு நேர்கோட்டு அதுக்கு வந்தாலும் அடுத்தாப்புல நம்ம கருணையோட கொடுக்குறோம் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கர்மா சட்டம். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாங்கன்னா நிறைய சந்தோஷமும் நம்மளுடைய லைஃப்ல வந்து என்ன செய்யுமா கிடைக்குமா. ஆனா சிலர் வந்து பணத்தை வந்து எதுக்காண்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெருமைக்காண்டி கொடுப்பாங்க. பப்ளிசிட்டி, நான் இவ்வளோக்கான பணம் வந்து நான் என்ன செஞ்சேன்னா ரோட்டரியில கொடுத்தேன். நான் கொடுக்குறவங்கள வந்து தப்பால என்ன செய்யலைன்னா சொல்லலை. பட் இதுல வந்து அவங்க அடிப்படையை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன நோக்கத்துக்காண்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மெயினானது. பெருமைக்காண்டி கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி கவனிச்சுப்பாரு. புகழ், அப்ப நம்ம புகழுக்காண்டி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த புகழுக்கே அது வந்து என்ன ஆயிடுமா காம்பன்சேட் ஆயிடுமா. நம்ம எல்லாருமே பேசிக்குவோம்ல
சூப்பர் பா, அவங்க பாருங்க அப்படியே 1 lakh வந்து கொடுத்துருக்காங்க, இந்த விஷயத்துக்காண்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா அவங்கள நல்லா புகழ்ந்து நம்ம என்ன செய்வோம்னா தள்ளுவோம். அப்போ அந்த கர்மா வந்து எதுக்கு சரியா போயிடுது அப்படிங்கிறாங்கன்னா அந்த புகழ்ச்சிக்கே வந்து சரியா போயிடுது அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. நம்ம அப்போ வந்து அவங்களுக்கு என்ன மட்டும் கிடைக்குமா, பணம் கொடுத்ததுக்கு செழிப்பு மட்டும் கிடைக்குமா, ஆனா மகிழ்ச்சியான லைஃப் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ஆனால் அதை வைத்திருக்கும் போது மகிழ்ச்சி தேவையில்லை. அப்போ மகிழ்ச்சி வந்து அந்த இடத்துல வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. அதனாலதான் வந்து அந்த காலத்துல சொல்றாங்கல்ல, ஒரு கை கொடுக்கறது வந்து இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. அப்ப நம்ம வந்து யாருக்குமே சொல்லாம பப்ளிசிட்டி பண்ணாம நம்ம கொடுக்கும் போது ரொம்ப அன்பு கருணையோட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய லைஃப்ல வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பணமும் வரும், நிறைய செழிப்பு மகிழ்ச்சி ரொம்ப எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. எனவே கர்மாவின் சட்டத்தை பயன்படுத்தி சூழ்நிலைகளை மாற்றுவதற்கான அறிவையும் சுதந்திரத்தையும் பெற பல்வேறு செயல்களும் வழிவகுப்புகளும் அனைத்து காரணங்களும் கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும். ஸோ இப்போ வந்து மாஸ்டர் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா இதுதான் கர்மாவுடைய சட்டம், இதை நான் இப்போ உனக்கு என்ன செஞ்சுட்டேன்னா சொல்லி கொடுத்துட்டேன். இனிமேல் நீ தான் என்ன செய்யணும்னா உன்னுடைய சொந்த அறிவை என்ன செய்யணும்னா பயன்படுத்தணும். உன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல ஒரு சிச்சுவேஷன் ஒஸ்டா இருக்கு அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத என்ன செய்யணும்னா இம்மீடியட்டா பாரு, அதில் கவனமா இரு, நீ உன் லைஃப்பை மாத்திக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்ல வந்து நீங்க இப்போ ரொம்ப சிக்காயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஆர்கனைசேஷனுக்கு உங்க யார் ஹெல்த்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க பேர்ல வந்து என்ன செய்யலாம்னா நீங்க வந்து தைத்திங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அவங்க பேர்ல நம்ம டொனேஷன்ங்கிறத நீங்க உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்றேன். நம்மளுடைய பிராணிக் ஹீலிங்ல இதை தைத்திங் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நம்ம வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா கொடுக்க சொல்றாங்க. அப்படி கொடுக்கும்போது அவருடைய நெகட்டிவ் கர்மா நிறைய நல்லிஃபை ஆகட்டும் அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செய்யறோம்னா கொடுக்குறோம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா உடனே வந்து அந்த சூழ்நிலை வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நல்ல பெட்டரா என்ன செய்யணும்னா ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் நிறைய பிராணிக் ஹீலர்ஸை கேட்டீங்கனாலே அவங்களே என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க தைத்திங் மூலமாக அவங்களுடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா நடந்திருக்கும். பணத்தை பற்றி மாஸ்டர் சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளுடைய நெகட்டிவ் கர்மாவை பெரும் அளவில் என்ன செய்யணும்னா நல்லிஃபை பண்ணும் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற எந்த விஷயம் நம்மளுடைய நெகட்டிவ் கர்மாவை நல்லிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸும் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே என்ன செய்யணும்னா மட்டுப்படுத்தும். ஸோ அப்போ நம்ம அது வேணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மெயினாக என்ன வேணும் அப்படிங்கிறாங்கன்னா உனக்கு அவேர்னஸ் வேணும், விழிப்புணர்வு வேணும். விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் இதை நீ மாற்ற முடியும். ஏன்னா நிறைய பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, அவங்க லைஃப்லயும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்குது. பட் வந்து அவங்களுக்கு இந்த நாலேஜே ஃபர்ஸ்ட் வந்து என்ன செஞ்சிருக்காதுன்னா கிடைச்சிருக்காது. பிராணிக் ஹீலிங்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த நாலேஜை வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. அடுத்தாப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மள அவேர்னஸோட ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்த யோசி அப்படிங்கிறாங்க. அடுத்து உங்கள் எதிர்மறை கர்மாவை நடுநிலையாக்குங்கள் மற்றும் சிறந்த வாழ்க்கையை பெறுங்கள். அப்போ நம்மளுடைய நெகட்டிவ் கர்மா நம்ம லைஃப்ல இருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து நல்லிஃபை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து என்ன செய்யணும்னா படிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய லைஃப்பை வந்து நல்ல பெட்டரான ஒரு லைஃபா என்ன செய்யணும்னா மாற்று. கர்மாவின் சட்டத்தை அறிந்து பயன்படுத்துவது உங்கள் எதிர்காலத்தை கட்டுப்படுத்துவதாகும் மாஸ்டர் சோகோஷி. அப்போ நம்ம கர்மா சட்டத்தை நம்ம நல்லா பயன்படுத்தி நாம நல்ல இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்னா நல்ல பெருமளவில் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுடைய நம்ம ஒரு 3 பேருக்காண்டி நம்ம என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை உங்களுக்கோ யாராவது ஒரு 3 பேருக்காண்டி நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிச்ச உடனே நீங்க யாருக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய லைஃப்பை வந்து அப்படியே ஸ்டடி பண்ணி பாருங்க. லைஃப்பை ஸ்டடி பண்ணி பாருங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னா ஏன் அவங்க லைஃப்ல அந்த சிச்சுவேஷன் நடக்குது, அதுக்கு நான் எந்த அளவுக்கு பொறுப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா பாருங்க. அதுக்கு அடுத்தாப்புல நம்ம என்ன செய்ய போறோம், அந்த சிச்சுவேஷனை நம்ம என்ன செய்ய போறோம்னா மாற்ற போறோம். மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், முதல் விஷயம் நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க அவருடைய அவருடைய நெகட்டிவான கர்மா கம்மியாகிறதுக்காண்டி நான் வந்து ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன், மாஸ்டருடைய ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைனில் இருக்குது. MCKS ட்ரஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே வரும்.
100 ரூபீஸ்லேருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா தைத்திங் வந்து தாராளமாக பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் அவங்க பேர் போட்டு அழகாக பண்ணலாம். அது தெரிஞ்சவங்க நீங்கள் அதில் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ரெகுலராக போகக்கூடிய டெம்பிள்ஸ் எங்கே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து என்ன செய்யுங்கன்னா விஷுவல் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய நெகட்டிவ் கர்மா நல்லிஃபை ஆகிறதுக்காண்டி நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற முதல் விஷயத்தை நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட்டில் இருந்து அந்த பர்சனுடைய சிச்சுவேஷன் மாறுற மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிளஸ் பண்ண போகிறோம். நல்ல பிங்க் கலர் எனர்ஜியால் பிளஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய க்ரௌன்ல இருந்து கோல்டன் கலர் பிராணாவால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிளஸ் பண்ண போகிறோம். அப்புறம் நம்மளுடைய ஹார்ட் அண்ட் க்ரௌன்ல இருந்து நம்ம வந்து நல்ல கோல்டும் பிங்க்கும் கலந்த எனர்ஜியால் பிளஸ் பண்ண போகிறோம். பிளஸ் பண்ணும்போது அந்த சிச்சுவேஷன் அப்படியே மாறுற மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெட்டரான ஒரு சிச்சுவேஷன் ஆகிற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிவிட்டு அவரை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உருவாக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃப். இது மாதிரி மொத்தம் 3 நபர்களுக்கு நாம் என்ன செய்யலாம்னா பண்ணிக்கலாம். ஸோ கண்களை முடிக்கலாம். ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். இன்ஹேல்ஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாங்க. கரெக்ட், பர்ஃபெக்ட். ஓகே, மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். வேர்ல்டுக்காண்டி நம்ம இந்த கிரேட்டிஃபிகேஷன் சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and served. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth, so be it, so be it, so be it. இப்போ நமக்காண்டி பண்ண போகிறோம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கரால நல்ல வேரும் இறங்குகிறது. இப்போ உங்களை நீங்கள் அப்படியே என்ன செய்யுங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு? உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்களை ரொம்ப சிரமப்படுத்துதா, இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துதான்னு அனலைஸ் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுடைய உடம்பே உங்களுக்கு எதிராக ஹெல்த்தில் ஏதோ ஒரு மாதிரி போட்டு நம்மளை கஷ்டப்படுத்துதா? என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்? ஒருவேளை உங்களுடைய உடம்பு தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய உடம்பை தான் நீங்கள் என்ன செய்யணும்னா நிறைய டேக் கேர் வந்து என்ன செய்யணும்னா பண்ணணும். ஸோ நீங்கள் அது மாதிரி நினச்சிக்கோங்க. என் உடம்பை நான் இனி என்ன செய்வேன்னா நல்ல கேர் எடுப்பேன், அதுக்கு நல்ல ஃபுட்டு, நல்ல தண்ணி, நல்ல ஹீலிங்கு அதெல்லாம் கொடுப்பேன், நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் என்னுடைய உடம்புக்கு கொடுப்பேன். ப்ளஸ் வந்து அடுத்தவங்களை யாரையும் நான் ஹர்ட் பண்ணாமல் நான் என்ன செய்வேன்னா பார்த்துக்குவேன். என்னுடைய எமோஷன்ஸ் எல்லாத்துலேயும் நான் கேர் எடுப்பேன்னு நினச்சிக்கோங்க. இல்லை பியாண்ட் அவர் கண்ட்ரோல், பியாண்ட் அவர் கண்ட்ரோல்னால் நம்மளுடைய ஃபேமிலியில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தலாம், இல்லை ஆஃபீஸில் ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதெல்லாம் பாருங்கள், எதனால் இந்த சுச்சுவேஷன், என்ன நடக்குது, இதில் நான் என்ன சேஞ்சஸை நான் உருவாக்கணும். உங்களுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா டிவைன் கிட்டக்க கைடன்ஸ் கேளுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் என்ன கரெக்ட் பண்ணணும், யார் மூலமாவாதோ இல்லை எப்படியாவது எனக்கு அந்த கைடன்ஸை கொண்டுட்டு வந்து சேருங்க. இப்போ நம்மளை நாம என்ன செய்யலாம்னா நல்லா பிளஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஹார்ட்ல இருந்து ஆத்மாத்மா மனசார உங்களை நீங்களே நல்லா பிளஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு பிங்க் கலர் எனர்ஜி உங்கள் மேலே நல்ல ஃப்ளோ ஆகட்டும். நல்ல சூதிங்காக இருக்குது அந்த எனர்ஜி, நல்ல உங்களுக்குள்ள நல்ல பெனிட்ரேட் ஆகி நல்ல ஊடுருவி செல்லட்டும். நம்மளுடைய ஹெல்த் எல்லாம் நல்ல பரிபூர்ணமாக குணமாகுது. நம்மளுடைய எமோஷன் நல்ல சாஃப்டாக நல்ல அமைதியாக பீஸ்ஃபுல்லாகுது. நம்மளுடைய மைண்டு நல்ல கிளாரிட்டி கிடைக்குது. மனசார நம்மளை நாம் நல்லா வாழ்த்திக்கலாம். என்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை நான் நம்புகிறேன், என்னை நான் விரும்புகிறேன், என்னுடைய உடம்பு என்னுடைய மைண்டு எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் மை செல்ஃப் அண்ட் ஐ பிலீவ் இன் மை செல்ஃப். இப்போ உங்களுடைய க்ரௌனில் அப்படியே நல்ல கவனம் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலர் பிராணா அப்படியே நல்ல ஃப்ளோ ஆகுது. உங்களுடைய ஆரா ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சிருக்கிற மாதிரி பாருங்கள்.
நல்ல நம்மளுடைய க்ரௌன்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் கிட்டக்கு இருந்து வரக்கூடிய சக்தி. ஸோ டிவைன் எனர்ஜிக்கு ஓன் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அதுவே அழகாக நம்மளை நல்லா ஹீல் பண்ணுற மாதிரி, நம்மளுடைய சுச்சுவேஷன் எல்லாம் நல்லா மாறுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அது ரொம்ப அழகாக பண்ணி கொடுக்குற மாதிரி நீங்கள் நல்லா விஷுவல் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக டிவைன் எனர்ஜிக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்மளை நம்ம நல்லா ப்ளஸ் பண்ணிக்கலாம். நல்ல கோல்டன் பிரானா நல்ல நம்ம மேலே நல்ல ஃப்ளோ ஆகுது. இப்போ நம்மளுடைய ஹார்ட் அண்ட் க்ரவுன் ரெண்டில் இருந்தும் நாம் நல்லா ப்ளஸ் பண்ணலாம். நல்ல பேபி பிங்க்கு ப்ளஸ் கோல்டு கலந்து ஒரு பொன்னிற கலர் நம்ம மேலே நல்ல ஃப்ளோ ஆகுது. இப்போ நம்மளை சுற்றி நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்ட் போடப்படுகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேர் ஊன்றி இறங்குகிறது. இப்போ உங்களுடைய 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 2 குழந்தைங்களையும் ஒன்றா அப்படியே நல்லா விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் போகுதுன்னா அதை அப்படியே பாருங்கள். உங்களை நீங்கள் என்ன மாற்றணும்னு பாருங்கள். சுச்சுவேஷன் நீங்கள் அவங்கக்கிட்டக்கு எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, நெகட்டிவாக பேசுகிறீங்களா, ஸோ என்ன மாதிரியான அவங்கள பற்றி நீங்கள் நினைக்கும் போது என்ன மாதிரியான ஒரு தாட் ஃபார்மை க்ரியேட் பண்ணுறீங்க. வெளியில் வந்து நம்ம சொல்கிறோம் என் குழந்தை நல்லா இருக்கணும், நான் நிறைய ப்ளஸ் பண்ணுறேன், ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது எங்கே சரியாக போகுதுன்னு தெரியல. அது மாதிரி நம்மளுக்குள்ளேயே நிறைய நம்ம குழந்தைங்கள பற்றி நெகட்டிவான ஒரு விஷயம் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது, என்ன தவறுகள் நம்ம பண்ணியிருக்கிறோமோ அதை நான் இனிமேல் மாற்றிக்குவேன், என் குழந்தைங்களை பற்றி நான் பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை நான் உருவாக்குவேன், யாரோடையும் நான் கம்பேர் பண்ண மாட்டேன், என் 2 குழந்தைங்களோடையுமே நான் ஒருத்தர் என்ன செய்ய மாட்டேன்னா கம்பேர் பண்ண மாட்டேன், அவங்களுடைய டேலண்ட்டை நான் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நல்லா நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம குழந்தைங்கள நல்லா ப்ளஸ் பண்ணலாம், மனசார நம்ம நல்லா ப்ளஸ் பண்ணலாம். நம்மளுடைய பிங்க் கலர் எனர்ஜியானது நல்ல நம்மளுடைய குழந்தைங்க மேலே நல்ல சூதிங்காக அழகாக ஃப்ளோ ஆகுது. அவங்களுக்கு தேவையான ஹீலிங் எனர்ஜி அப்படியே நல்ல அவங்களுடைய ஃபிசிக்கல் பாடி, அவங்களுடைய எமோஷ்னல் பாடி எல்லாமே நல்ல, மென்டல் பாடி எல்லாமே நல்ல கிளென்ஸ் ஆகுது. இப்போ நம்மளுடைய க்ரவுன் சக்கராலேருந்து நல்ல கோல்டன் கலர் பிரானா வச்சு நம்மளுடைய குழந்தைங்களை நாம் நல்லா ப்ளஸ் பண்ணுறோம். இது டிவைன் எனர்ஜி. டிவைன் எனர்ஜிக்கு ஓன் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அது ரொம்ப அழகாக சூதிங்காக அவங்கள நல்லா கிளியர் பண்ணுது. அவங்களுக்கு ரைட்டான ஃப்ரெண்ட்ஸு, ரைட்டான ஹேபிட்ஸு எல்லாத்தையுமே அது கொடுக்குது. ரைட் சுச்சுவேஷனை, ரைட்டான ஜாபு, ரைட்டான ஸ்டடீஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நாம் நல்லா விஷுவல் பண்ணி நம்மளுடைய குழந்தைங்க நல்லா ப்ளஸ் பண்ணிக்கலாம். லா ஆஃப் கர்மா டீச்சிங்ஸ் நல்லா புரிஞ்சு குட் கேரக்டர் பில்டிங்கோட அவங்க இருக்கிறாங்கன்னு நினச்சி நம்ம நல்லா ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹார்ட் அண்ட் க்ரவுன்லேருந்து நம்ம நல்லா ப்ளஸ் பண்ணிக்கலாம். பிங்க்கும் கோல்டும் கலந்த எனர்ஜியால் நம்ம நல்லா ப்ளஸ் பண்ணுறோம். அவங்கள சுற்றி நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு இருக்குது. From the center which we call from the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. From the center which let good will and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக நம்மளுடைய க்ரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ உங்களுடைய தொழில் நினைச்சாலும் சரி, இல்லை உங்களுடைய ஸ்பவுஸ் உங்களுக்கு யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நல்லா விஷுவல் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஹார்ட்லேருந்து நல்லா ப்ளஸ் பண்ணுங்கள். உங்களுடைய தொழில்னா உங்களுடைய தொழில், இல்லை உங்கள் ஸ்பவுஸை நல்லா ப்ளஸ் பண்ணுங்கள். நல்ல சூதிங்கான நல்ல ஒரு ஹீலிங் எனர்ஜி அவங்களுக்குள்ள நல்ல ஊடுருவி சென்று அவங்க நல்ல ஹீல் ஆகிற மாதிரி நாம் நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய க்ரவுன்லேருந்து நல்லா விஷுவல் பண்ணி நல்ல மனசார நல்ல கோல்டன் கலர் பிரானா நல்லா அவங்களுக்குள்ள நல்ல ஊடுருவி செல்லட்டும். நல்ல டிவைன் எனர்ஜி அவங்கள சுற்றி நல்ல ஊடுருவி செல்கிறது. டிவைன் எனர்ஜிக்கு ஓன் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. நாம் வந்து கவலையே பட வேண்டாம், அதுவே எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறது, எல்லாமே கரெக்ட் பண்ணிடுவாங்க. சக்ராஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது, எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நடந்துடும். இப்போ நம்மளுடைய ஹார்ட் அண்ட் க்ரவுன் ரெண்டில் இருந்தும் நம்ம நல்லா ப்ளஸ் பண்ணுறோம்.
நல்ல கோல்டும் பிங்க்கும் கலந்த எனர்ஜியால நாம நல்லா பிளஸ் பண்றோம். அவங்களை சுத்தி நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்ட் அப்படியே போடப்படுகிறது. From the center which we call the human race with the plan of love and light work out and we seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So it. நல்ல இந்த 3 எனர்ஜியானது நல்ல மெதுவாக ஒருங்கிணைஞ்சு நம்மளுக்குள்ள நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் நல்ல ஊடுருவி இறங்குற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Maha Guruji Menili, to all the great ones, Holy Gurus, Holy Master, Saint, Archangel, Holy Angel and spiritual helpers, thank you for your priceless blessings. For the deeper understanding of this session, thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை